ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை எல்லாரையும் இதுவரை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களோடு நான் என்ன பேச எடுத்துக்கொண்டேன். எத்தனையோ தேவைகள் மனுஷனிடத்தில் இருக்கிறது. மனுஷனிடத்தில் நிறைய தேவைகள் இருக்குது. பண தேவைகள் நிறைய இருக்கிறது. வீடு கட்டணும், சொந்தமாக காண வேண்டும், வாகனம் தோன்றணும், உண்ண உணவு தேவை, உடுக்க உடை தேவை. அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகளுக்காகவே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அன்பான ஜனங்களை, உங்களுக்கு நான் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த எத்தனையோ தேவைகளை நீங்கள் மனிதரிடத்தில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த மனிதரிடத்திலே காசு தேவையாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது தேவையாக இருந்தாலும் அவரிடத்தில் நீங்கள் உதவியாய் கேட்டிருப்பீர்கள். அவரிடத்தில் இருந்தாலோ இருக்கோ இல்லையோ அவர்கள் மன விருப்பத்தோடு உங்களுக்கு தர விரும்பியிருந்தால் சில மனிதர்கள், நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், தருவார்கள். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் கேட்ட மனிதர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து இல்லை என்று சொல்லும் போது உங்கள் மனசில் ஒரு சஞ்சலம், கவலை ஒன்று வரும். அந்த கவலை எல்லாம் வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் மனிதரிடத்தில் கேட்கிறத விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கத்தான் அவர் விரும்புகிறார். ஆவியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் கேளுங்கள். ஏனென்றால் அவர் மெய்யான தேவன். அவர் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். சரியா? அப்போ நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைத்து, அவர் நாமத்து மீதம் நீங்கள் அவரை நம்பிக்கை வைத்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் அவரிடம் கேளுங்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவருடைய வார்த்தை வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. அது மெய்யான நாமம். அந்த நாமத்துக்கு ஒப்பான நாமம் எதுவுமே இல்லை. அவர் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் மேல் விசுவாசம் வைத்து, அவர் மேல் நம்பிக்கையாய் நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை அவர் மூலமாய் பெற்றுக்கொள்ள, அதை அவர் தர, அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நாங்கள் அதை நம்பி நாங்கள் அவரிடத்துல கேளுங்க. நீங்கள் ஒரு சந்தர்ப்பம், உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, உடலில் ஒரு பலவீனமாக இருந்தாலும் சரி, வைத்தியரால் குணமாக்க இயலாத ஒரு பொல்லாத வியாதியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி பொருளாதார ரீதியில் இருக்கிற பண தேவைகளாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு வாசல் இல்லாமல் நீங்கள் அலைந்து திரியலாம், வாடகை வீட்டில் இருக்கலாம், அப்படி நிறைய தேவை, பிள்ளைகள் படிப்பு தேவைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள். அவர் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பார்ந்த ஜனமே, உங்களுக்கு நான் இந்த சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஆவியான நான் என்னவா இருந்தாலும் நான் அவரிடத்தில் நான் கேட்பேன். எனக்கு நிறைய அவர் உதவி செஞ்சிருக்கிறார். அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது. அந்த அனுபவத்தை தான் உங்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. அந்த அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் நாங்கள் மட்டும் பெற்று நாங்கள் மட்டும் அந்த சந்தோஷத்தில் இருக்கக்கூடாது. மற்ற ஜனங்களுக்கும் நாங்கள் அதை அறிவிக்கணும் என்ற ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துவர். அதைத்தான் இப்பொழுது செய்கிறோம். இதனால் எங்களுக்கு என்ன நன்மை என்று நீங்கள் நினைக்கலாம். எங்களுக்கு என்ன நன்மை? எங்களுக்கும் நன்மை கிடைக்கணும் என்று ஒரு வாஞ்சை தான், மற்றும்படி ஒன்றுமில்லை. ஏனென்றால் நான் இந்த காரியத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன் என்றால், ஆவியானவர் நல்லவர். அவர் மனுஷனை அவ்வளவு நேசிக்கிறார். அவருடைய அன்பை, தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டதிலேயே நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுண்டு. அப்போ நாங்கள் அவருடைய அன்பை நான் ருசி பார்த்திருக்கிறேன். என்னுடைய ஒரு சின்ன 27 வயசு எனக்கு. அந்த 27 வயதுக்குள்ள நான் நிறைய அனுபவங்களை அவரிடத்தில் பெற்றிருக்கிறேன். நிறைய தேவைகள், நிறைய பிரச்சனைகள் இருந்து, நிறைய பாடுகளில் இருந்து அவர் என்னை மீட்டிருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் என்னை வழி நடத்திருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துவதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் என்னன்னு சொல்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டு, அவரை நம்பி, அவருடைய வசனத்தை தியானித்து,
அவருடைய என்னென்ன அவருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருந்து ப்ரே பண்ணும்போது என்ன சொல்கிறது, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் அவரிடத்தில் சொல்லும்போது அவர் அதை காது கொடுத்து கேட்கிறார். அவருடைய கண்கள் இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி திரிந்து பார்க்கிறது. எல்லா மனுஷர்களையும் அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. உங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் உறங்கும் போதும், படுக்கும் போதும், நடக்கும் போதும், ஓடும் போதும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் எங்களை. அப்போ அப்படி எங்களையே பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வத்திட்ட நாங்கள் அவர் மேலே நம்பிக்கையாய் அவரிடத்தில் நாங்கள் போய் அப்பா பிதாவே என்று கேட்கும்போது அவர் சந்தோஷமாக எங்களுக்கு சில விஷயம் இல்லை, பல விஷயங்களை அவர் எங்களுக்கு செய்ய வாஞ்சியாக இருக்கிறார். நீங்கள் முதலாவது அவருடைய நாமத்தை நம்புங்க. அவர் மெய்யான தேவன், சரியா? அவரை நம்பி அவரிடத்தில் கேளுங்க. என்னவா இருந்தாலும் சரி, உங்களுடைய மன விருப்பங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்களுடைய உள்ள அந்த மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆண்டவர் மனிதனுடைய இருதயத்தை பார்க்குறார். அப்போ அவர் உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்குறார். நீங்கள் சொல்ல முதல் உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அப்படி நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சு கேட்கும்போது அவர் அதை இன்னும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ கேளுங்க ஆண்டவர்கிட்ட போய். உங்களுடைய தகப்பனவர் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுடைய ஆத்மாவை மீட்டிருக்கிறார். பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, எல்லாத்தில் இருந்தும் எங்களை மீட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகுதியை தந்திருக்கிறார். எப்படியான தகுதி தெரியுமா? கடவுள் ஆண்டவர் என்று கூப்பிட்றதை விட அதுக்கு மேலாக அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானத்தை, நல்ல தகுதியை எங்களுக்கு அவர் தந்திருக்கார். அவருடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோட இருப்பார். அவரை நம்புங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.